அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 28, 2024, மார்கழி 13ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் தொடர்ந்து பயணித்து இலக்குகளையும் லட்சியங்களையும் ஜெயிக்க முடியும். தொடர் முயற்சியே வெற்றி தரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம்.
நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முத்தான முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் மனிதனை எப்படி மூளைச்சலவை செய்வது, மனிதனை எப்படி திசை மாற்றுவது, கவனச்சிதறலை ஏற்படுத்துவது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவற்றில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், அதில் நாம் வெற்றி கண்டாக வேண்டும். அப்படின்னா நம்மை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு. நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாயிண்டில் நினைவூட்டும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த இலக்கை நீங்கள் அகக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். எல்லோருடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ கேட்க போயிடும். இந்த முக்கியமான ஆடியோ எதை பற்றியது அப்படின்னா, அந்த உலகத்திலேயே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது ஒன்று உண்டென்றால், இந்த உலகத்திலேயே ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்டென்றால் ரெண்டுமே ஆலோசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அட்வைஸ் அப்படின்னு யாராவது சொன்னால் கொஞ்சம் கசக்கும். அதே நேரத்தில் நமக்கான அட்வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக கிடைக்கும். பல்வேறு ஆலோசனைகளும் பல்வேறு கருத்துக்களும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் நித்தம். அதை நாம் உபயோகப்படுத்துகிறோமா, உதாசீனப்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். நாம் எப்பொழுதுமே டைகர் குழுமத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆலோசனைகளையும் ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி அதை பயன்படுத்தி அதனால் நாம் வளர வேண்டும், நம்மை சார்ந்தவர்கள் வளர வேண்டும். இதுதான் நம்மளுடைய எண்ணமாக, ஒவ்வொரு நபர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆடியோக்களையும் நம்ம கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆலோசனையை தரக்கூடிய, அற்புதமான அறிவுரையை தரக்கூடிய ஒரு ஆடியோவை தான் கேட்க போகிறோம். இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும்.
அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான ஆலோசனை மற்றும் அறிவுரையான அற்புதமான அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். உறுதி வேண்டும். நான் ஒரு புது விஷயம் படித்தேன். எதையாவது படித்தா உடனடியாக தோணக்கூடியது என்ன தெரியுமா? உங்ககிட்டலாம் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. அதுவும் ரொம்ப உண்மையாகவும் பொருத்தமாகவும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா உடனடியாக பகிர்ந்து கொண்டே ஆகணும். அது சந்தோஷமாக இருக்குது, அந்த பகிர்ந்து கொள்வது சந்தோஷமாக இருக்குது. அந்த பொருத்தமான விஷயம் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு சின்னதாக புன்னகிக்கும் போது இன்னும் ஆனந்தமாக இருக்குது. 3 விதமான மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் படிக்க நேர்ந்தது. என்ன அதில் சுவாரஸ்யம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் உதாரணமாகவும் எடுத்திருக்காங்க. நாம் ஒரு மரம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். இந்த மரத்துக்கு இலைகள் மாதிரி சில உறவுகள் இருக்குது, கிளைகள் மாதிரி சில உறவுகள் இருக்குது, வேர்கள் மாதிரி சில உறவுகள் இருக்குது. இது உறவுகள்னு நீங்கள் எடுத்தாலும் சரி, மனிதர்கள்னு எடுத்தாலும் சரி. மரத்தை பார்க்குறீங்க, மரத்துக்கு இலைகள் மிக மிக தேவையான ஒன்று. இலைகள் வேணும், இலைகள் இல்லைன்னா நிழல் கண்டிப்பாக இருக்காது. அந்த மரத்தில் வந்து அண்டக்கூடிய பறவைகளாகட்டும், கீழே நிற்கக்கூடிய மனிதர்களாகட்டும், அத்தனை பேருக்கும் இந்த இலைகள் வேணும். நமக்கு கூட வாழ்க்கையில் இந்த இலைகள் மாதிரி சில உறவுகள் உண்டு. இலைகள் எவ்வளோ அழகாக இருக்கோ, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ, எவ்வளோ பசுமையாக இருக்கோ, அந்த அளவுக்கு அதில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. இலைகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை காலம் இருக்குது. இலைகள் எப்பொழுது வேணாலும் பயங்கரமாக காற்று அடிக்கும்போது உதிரலாம், வறட்சி ஏற்படும்போது கொட்டி போயிடலாம், மீண்டும் இலைகள் புதிதாக துளிர்த்து வரலாம். இந்த மாதிரி சில உறவுகள் நமக்கு உண்டு. வருவாங்க, நம்ம கூட தங்குவாங்க, நம்மளுடைய எல்லா பயன்களையும் எடுத்துக்குவாங்க. வேர் கொண்டு வரக்கூடிய நீர் அத்தனையும் முதல்ல இலைகள் தான் எடுத்துக்கும். நம்மளுடைய எல்லா பயன்களையும் எடுத்துக்குவாங்க, நம்மளுடைய உதவிகள் எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் கூடவே ஒட்டி இருப்பாங்க. ஏன், நமக்கு கூட ஆறுதலாக கொஞ்சம் நிழல் கூட கொடுக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் காலம் மாறும்போது, பருவம் மாறும்பொழுது அவங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இலைகள் உதிர்ந்து கொட்டுற மாதிரி நம்மளை விட்டு காணாமல் போயிடுவாங்க. அந்த நிமிடம் நமக்கு கோபம் வரக்கூடாது. ஏன்னா அவங்க அதுக்காக மட்டும்தான் இருக்காங்க, அதுதான் அவங்களுடைய வேலை. இலைகள் கொட்டின உடனே கோவப்பட்டுட்டு அந்த மரம் அவங்கள கோபிக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. மீண்டும் புதிய இலைகள் வரும், அது இருக்க வேண்டிய நேரம் வரைக்கும் இருக்கும், மறுபடியும் காணாமல் போயிடும். சரி, அடுத்து இன்னொரு உறவு இருக்குது. இலைகளை விட கூட இன்னும் நீண்ட காலம் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு, நம்முடைய கைவிரல்கள் மாதிரி, கைகால்கள் மாதிரி, உடல் உறுப்பு மாதிரி, மரத்தின் உடல் உறுப்பாக இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிளைகள். பல உறவுகள் இந்த கிளைகள் மாதிரி தான். இலைகளை விட உறுதியானது, இலைகளை விட இன்னும் நீண்ட காலம் நிற்கக்கூடிய தன்மையுடைய கூட தான். நல்லது தான், பிரான்ச்சஸ் இருக்கும். ஆனாலும் இதுக்கிட்டையும் ஒரு அபாயம் இருக்குது. இலைகள் அளவுக்கு குறுகிய காலத்தில் நம்மளை விட்டுட்டு போகாதுன்னா கூட இதை ரொம்ப நம்பவும் நம்மளால் முடியாது. எல்லா பாரத்தையும் தூக்கி இந்த கிளை மேலே வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னால் ஒன்று புரிஞ்சுக்கணும். எல்லா பாரத்தையும் வச்சு அடுத்த நிமிஷம் இந்த கிளை உடஞ்சி விழுந்துருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த கிளைகளும் நிரந்தரமானமே அல்லன்னு தெரியாது. 4 சூறாவளி, 4 புயல் காற்று, பெருமழை எல்லாம் வந்தால் முதல்ல உடையக்கூடியது என்னவாக இருக்கும்? இந்த கிளைகளாக இருக்கும். இந்த அபாயமும் குறித்து நம்ம இவங்களுக்கு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆஹா, என் கூடவே பிறந்த வளர்ந்த இவ்வளவு நாள் இருந்த, எனக்கு தேவையான போது 2 புயல் காற்று, 2 சூறாவளி, வாழ்க்கையில் சோகம் வந்த போது விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு கிளைகளை கோபிக்க முடியாது. ஏன்னா கிளைகளாக மட்டும்தான் இருக்க முடியும், அது வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. கிளைகள் மாதிரி சில உறவுகள், சில நட்பு நமக்கு எப்பவும் உண்டு. நம்ம கூட இருப்பாங்க, இலைகளை விட நீண்ட நாட்கள் இருந்திருப்பாங்க, உதவி இருப்பாங்க. ஆனால் முழு பாரத்தையும் அவங்க மேலே போடலாமோ, என்னுடைய துயரம் அத்தனையும் தூக்கி இதில் வச்சிடலாமோ நீங்கள் நினைக்கும் போது சடன்னு சத்தம் கேட்கும், அது முறிஞ்சு கீழே விழுந்துடும். கோவப்படுறதுல லாபம் இல்லை, கிளைகள் மட்டுமே. ஆனால் 3ஆவதாக ஒன்று இருக்குது, வேர் மாதிரி. என்னைக்காவது இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களான்னு கூட தெரியாது. இந்த வேர்கள் என்ன பண்ணும் தெரியுமா? யார் கண்ணுக்குமே தெரியாது. முன்னால் வந்து நின்று நான் தான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூட சொல்லாது. யார்கிட்டையாவது நீங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினச்சா கூட வெளிச்சத்தை விட்டு மண்ணுக்குள்ளே பாஞ்சு இருட்டுக்குள்ளே போய் உட்கார்ற வேர்கள் மாதிரி சில உறவுகள். நீங்கள் அவங்கள கூப்பிடணும், வீட்டிலையே இருப்பாங்க, வீட்டினுடைய வேறாக இருப்பாங்க. வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் முன்னாலோ எல்லார் முன்னாலேயும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருப்பாங்க, பரிசுகள் வாங்குறவங்க இருப்பாங்க, கைத்தட்டல் வாங்குறவங்க இருப்பாங்க.
உள்ளுக்குள்ளே திரும்பி ஒரு தடவைக்கு 4 தடவை கூப்பிட்டா மட்டும் கூச்சத்தோட கையை தொடச்சிட்டு வரவங்களா இருப்பாங்க. சொல்லாட்டா என்ன, என்னை இவங்ககிட்ட அறிமுகப்படுத்தாட்டா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு நாணத்தோட மறைந்து கொள்ள முயற்சி சொல்லக்கூடிய சில உறவுகள் இருக்குது. ஆனால் அந்த உறவு எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களுடைய பிறந்தது. ஒவ்வொரு தடவையும் விழுந்துருவீங்களோ அப்படின்னு நீங்கள் அச்சப்படும் போது உங்களை மண்ணோடு சேர்த்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடியது அந்த வேர். இந்த வேருக்கு இது மட்டும்தான் தெரியும். எப்பெல்லாம் நீங்கள் சோர்வடைகிறீங்களோ அப்பெல்லாம் ஊட்டச்சத்தை மண்ணிலிருந்து கொண்டு வரணும். இன்னொன்று, எல்லா வலிகளும் வெளியில் இருக்கக்கூடிய மரத்துக்கு வெளியில் தெரியவே தெரியாது. அடியில் இருக்கக்கூடிய வேர் மோதி மோதி தேடி தேடி இந்தா வச்சுக்கோன்னு யாராவது தண்ணி கொடுக்க போகிறாங்களா என்ன? கொடுத்தாலும் தாங்கிக்கணும், கொடுக்கலைனாலும் தேடணும். மண்ணுக்கடியில் இருட்டுக்குள்ளே ஒரு பிரகடனப்படுத்தாமல் எல்லாருக்கிட்டையும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லாமல் இருட்டுக்கு மட்டுமே சொந்தமாக, ஆனால் நீங்கள் தள்ளாடும் போதோ தடுமாறும் போதோ பூமியோட சேர்த்து வச்சு நிறுத்தி உங்களை உயர்த்தி பிடிக்கிற ஒரு வேலையை மட்டுமே செய்யக்கூடிய சில உறவுகள் இருக்குது, வேறு போன்ற உறவுகள். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். இந்த நிமிடம் வரை நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி விலகிப்போன சில உறவுகள் இருக்குமே. ஆனால் திரும்பி பாருங்க, அது உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், 10 பேர்கிட்ட நீங்கள் அறிமுகப்படுத்தி பாராட்டாத ஒரு நபராக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத நபராக இருக்கலாம், உங்கள் சுவாச காத்து மாதிரி. அப்படிப்பட்ட நபராக இருப்பார்களே ஆனால் அவங்க உங்களுடைய வேர்கள். ஊர் பாராட்டவங்களும் அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. மரத்துக்கு தெரியும் இந்த வேர் இற்று போனால் அடுத்த நிமிஷம் நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு. இந்த வேறு மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஆண்டியனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவங்கிட்ட மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லுங்கள். வேர்கள் மிக குறைவானவை, கிளைகள் கொஞ்சம் அதிகம், இலைகள் தான் ரொம்ப அதிகம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டம் பூரா இலைகளாக இருக்கக்கூடிய நட்பு வட்டமாக இருக்கலாம், வரலாம் போகலாம். அதை விட குறைவாக இருக்கக்கூடிய கிளை மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கலாம், இருக்கும் வரை உங்களுக்கு உதவலாம். ஆனால் சில நேரங்களில் முறிஞ்சு போகலாம், உடஞ்சி விழலாம். வேர்கள் மிக குறைவானவை, ஆனால் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியது. இங்கே இருக்கிறதுக்கும் இல்லாமல் போகிறதுக்கும் ஒரே காரணமாக இருக்கிறது வேர். இப்போ திரும்புகிறோம். இலைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இலைகளுக்கு கொடுக்கலாம், கிளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கிளைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரே காரணமான வேர்களுக்கு மரியாதை மட்டும் அல்ல, அந்த வேர்களுடைய ஒரே ஊட்டச்சத்து என்ன தெரியுமா? அங்கீகாரம். அந்த வேர்களுடைய ஊட்டச்சத்து என்ன தெரியுமா? அன்பு. அந்த வேர்களுடைய ஊட்டச்சத்து என்ன தெரியுமா? இணக்கமான நெருக்கமான உங்களுடைய அருகாமை. இதை யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலன்னு யோசிச்சு பாருங்கள், நினைவுக்கு வரும். அந்த நபர்களுக்கெல்லாம் மறக்காமல் கொடுங்க. வேர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் வரை இலைகள் மீண்டும் மீண்டும் வரும், கிளைகள் மீண்டும் மீண்டும் தோன்றலாம். வேர்கள் ஒரு முறை போனால் இன்னொரு தடவை வராது. வேர் போன்ற உறவுக்கு அன்பு, ஆதரவு, இணக்கம், நெருக்கம்ங்கிற நீரை மறக்காமல் ஊற்றலாம். சரியா? நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம கேட்ட அற்புதமான அந்த ஆலோசனை, அறிவுரை, குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடியோ, அதை வழங்கியது அம்மா ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். அவங்களுடைய குரலில் தான் நம்ம அந்த ஆடியோவை கேட்டோம். இந்த நேரத்தில் அம்மா ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து அந்த ஆடியோவில் அம்மா குறிப்பிட்டது அப்படிங்கிறது, 3 வகையான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நாம் மனிதர்கள், இந்த மனிதர்களுக்கு 3 வகையான மனித உறவுகள் இருக்கிறது. ஒன்று இலைகளாக, இன்னொன்று கிளைகளாக, இன்னொன்று வேர்களாக. ஸோ இலை அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும், வேணும் என்கிறது இருக்கும், நாம் எண்ணில் அடங்காதது இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும். ஆனால் தேவை முடிந்தது பிறகு கலண்டு கொண்டு விடும் அப்படின்னு ஒரு அற்புதமான குறிப்பை சொன்னாங்க. இலைனா தேவைக்கு அதிகமாக இருக்கும், காரியம் முடிந்ததுக்கு பிறகு கலண்டு கொள்ளும். ஸோ நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள் எவ்வாறாக இருக்கிறார்கள் என்று நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு நட்பு வட்டம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த முகநூலில் 5000 நபர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபோட்டோ போட்டால் லைக் போடுவாங்க, அவங்க ஃபோட்டோ போட்டால் இவங்க லைக் போடுவாங்க, இன்ஸ்டாவில் என்னை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இப்படின்னு எத்தனையோ ஃபாலோவர்ஸ், எத்தனையோ ரசிகர்கள், எத்தனையோ நண்பர்கள், உறவுகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவைகள் எல்லாமே இலைகளை போன்றது.
நிச்சயமாக வருடம் ஒரு முறை இலையுதிர் காலம் மரங்களுக்கு வருவது போல மனிதர்களுக்கும் அப்பொழுதைக்கு அப்பொழுது தான் எண்ணியது நடந்த பிறகு, தனக்கானது கிடைத்த பிறகு, தேவைகள் பூர்த்தியானது பிறகு கலண்டு கொள்வார்கள். அப்படிப்பட்ட எக்கச்சக்கமான இலைகள் போன்ற உறவுகள் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வியை அம்மா வைக்கிறாங்க. சரி, இலைகள் மரங்களுக்கு தேவைதான், இலைகளும் இருக்கணும், அதுக்காக இலைகளே இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நாம் எவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் மீண்டும் கடைசியாக சொல்லியிருப்பாங்க. அப்படி நாம் அந்த இலைகளை முக்கியம் என்று கருதி கொண்டிருந்தால் அது கலண்டு கொள்ளும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தொடர்ந்து இரண்டாவது விஷயமாக கிளைகள் அப்படிங்கிறத சொன்னாங்க. கிளைகள் இல்லாமல் மரங்கள் இல்லை. கிளைகள் அப்படிங்கிறது நம்மோடு சற்று உறுதியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அது நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு வச்சுருப்போம், நெருங்கிய உறவுகள் அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா? அதில் நீங்கள் எந்த உறவுகளை வேண்டுமானாலும் நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம், எந்த நண்பர்களை வேண்டுமானாலும் பொருத்தி பார்க்கலாம். அவர்கள் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. அதற்காக அவர்களிடத்தில் நாம் முழு பொறுப்பையும் ஒப்படைக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஒரு கட்டத்தில் ஒரு பலம் வாய்ந்த காற்று வந்தால் அதனால் கூட நமக்கு பாதிப்பு வரும். அப்போது கிளைகளில் தங்கியிருக்கக்கூடிய சில பல இலைகளை நாமே சில நேரங்களில் எடுத்து விட வேண்டும், கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த புயல் காலங்களில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு செய்வாங்க. புயல் இந்த ஊரில் தான் கரையை கடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மரங்களோட கிளைகளை கொஞ்சம் துண்டித்து விடுவார்கள், இலைகளை முற்றிலும் அகற்றி விடுவார்கள். நிறைய நேரங்களில் நீங்கள் அதை கவனிச்சிருக்க முடியும். நம்மளுடைய மின்சார வாரியத்திலிருந்து அந்த ஊழியர்கள் எங்கு பார்த்தாலும் மரங்களை புயல் வருவதற்கு முன்பாக நான் எங்கள் ஊரில் நான் கவனிச்சிருக்கேன், அதை சரியாக நீக்கி விடுவார்கள். எங்கள் ஊரில் புயல் அப்படிங்கிறது எப்பொழுதாவது வருவது. ஆனால் சில பல ஊர்களில், கடலூர் போன்று, சென்னை போன்று, நாகப்பட்டினம் போன்ற ஊர்களில் புயல் அப்படிங்கிறது அதிகப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அங்கெல்லாம் இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கையாக செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி நாமும் முன்னெச்சரிக்கையாக ஏதேனும் ஒரு புயல் வருவதற்கு முன்பாக, ஏதேனும் ஒரு தாக்கம் வருவதற்கு முன்பாக கிளைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும், இலைகளை நீக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. தொடர்ந்து வேர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. வேர் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாது, வேர் அப்படிங்கிறது வெளியே தெரியவே தெரியாது. அது இல்லை என்றால் மரம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த வேர்களை நாம் மறக்கலாமா? வேர்கள் நீரை எவ்வாறு சேகரிக்கிறது, அந்த நீரின் வழியாக மரத்தை எவ்வாறாக பேணுகிறது, இந்த கிளைகளையும் அந்த இலைகளையும் அது இல்லாமல் இது இல்லை அப்படிங்கிறது மாதிரி, வேர்கள் இல்லாமல் இவைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு உறவு இருக்கிறது. அதை பற்றி நாம் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். காரணம், நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். இடைவேளையில் 2 வாய் நீர் தான் பருக வேண்டும். இந்த 2 வாய் நீரையும் நாம் பிரித்து பிரித்து பருக வேண்டும். அதாவது முதலில் 1 வாய் நீரை எடுத்து அந்த நீரை 3 முறை
நாமே முதல் பகுதியாக 50%, இரண்டாவது பகுதியாக 30%, மூன்றாவது பகுதியாக 20% என்று நீரை பருக வேண்டும். அதே போல் இரண்டாவது வாய் நீரை 3 பாகமாக பிரித்து முதல் பகுதி 50, இரண்டாவது பகுதி 30, மூன்றாவது பகுதி 20 என்று பிரித்து பருக வேண்டும். நிதானமாக பருக வேண்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. நீர் பருகி முடித்த பிறகு உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போகிறோம். இந்த கருத்து பதிவிடுதல் அப்படிங்கிறது நான் நித்தம் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அதில் எத்தனை பேர் செவி சாய்க்கிறீர்களோ அவர்கள் மட்டும் கருத்து பதிவிடுகிறீர்கள். இந்த கருத்து பதிவிடக்கூடிய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் வாழ்வாங்க வாழ நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். இப்போ வாங்க கருத்து சொல்லலாம். முதல் கேள்வி, நேற்றைய டிஏ ரிப்போர்ட் அனுப்பிவிட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ ரிப்போர்ட் அனுப்பிவிட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, உங்களுடைய தாயின் பெயர், உங்களின் தந்தையின் பெயர், உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய குருமார்களின் பெயர்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவர்களுடைய பெயர் இதை குறிப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் நன்றி அப்படின்னு குறிப்பிடுங்க. அவர்களை மானசீகமாக விரும்பி வேண்டி வணங்கி அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய தாயின் பெயர், உங்களின் தந்தையின் பெயர், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய ஆசிரிய பெருமக்கள், உங்கள் நினைவில் இருக்கக்கூடிய நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரிய பெருமக்களின் பெயர், அதன் பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயர், இவர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் மானசீகமாக மகிழ்ந்து மனமோந்து அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். டைப் படிச்சுட்டு நன்றின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை செயலை செய்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் இப்போது அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இன்றைய ஆடியோவை நீங்கள் கேட்க வாருங்கள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவெளிக்கு முன்பாக நம்ம இலைகள், கிளைகள், அதன் பிறகு வேர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வேர்கள் அப்படிங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்தாது, தான் காரணமானது அப்படின்னு சொல்லாது, தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாது, எல்லாவற்றுக்கும் முக்கியமான நபர் நான் தான் அப்படின்னு பறைசாற்றாது. ஆனால் அவைகள் இன்றி எவைகளும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேர்களான உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய இயற்கை இறைவன் பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், இதில் உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய ஆசிரிய பெருமக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய இயற்கை இறைவன் பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள். நான் குறிப்பிடுவது இந்த மூதாதையர்கள் முன்னோர்களை நீங்கள் எத்தனை பேர், அதாவது நம்மளுடைய தாயின் தந்தையின் தகப்பன் தாய்களை நம்ம பார்த்துருப்போம். அவர்களுடைய தகப்பன் தாய்களை பார்த்துருக்க சிலருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதற்கு முந்தைய தலைமுறை தாத்தா பாட்டிகளை சிலருக்கு, ரொம்ப ஆக சிறந்த ஒரு சிலருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கட்டி இருக்கும். அதற்கு மேலே கட்டி இருக்குமா அப்படின்னா தெரியலை. அவர்கள் கூட நீங்கள் இன்னும் 4 தலைமுறைக்கு பிறகு வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்களை உணர்ந்து உங்களுக்காக அவர்கள் உழைத்திருப்பார்கள். என்னுடைய சந்ததி சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய 4வது தலைமுறை கூட
மகிழ்வாக இருக்கணும், அதுக்கு நான் உழைக்கணும், அதுக்கு நான் சேர்க்கணும் அப்படின்னு அந்த சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்போது உங்கள் மீது அக்கறையோடு உங்களுக்காக உழைத்த அந்த ஜீவன்கள் அப்படின்னு. அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்காக, நம்மை காப்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன்களை நாம் எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் மனதில் கொண்டு, ஏற்கனவே இடைவேளையில் நன்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவங்க தான் நீங்கள் நல்லா இருக்கணும், தாங்கள் கஷ்டப்பட்டால் கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு எண்ணக்கூடியவர்கள். ஸோ இந்த உறவுகளை நீங்கள் என்றென்றும் நாம் டைகர் கிளப்பில் அதை ஒவ்வொரு நாளும் வலியுறுத்துவோம், ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவோம். இன்றைக்கி அது இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்னொரு அற்புதமான மருத்துவ ஆலோசனை குறிப்பை நம்ம கேட்டுக்கொள்ள போகிறோம். இந்த அற்புதமான மருத்துவ ஆலோசனை குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இந்த ஆடியோவுடைய முடிவில் நிச்சயமாக நம்மளுடைய 8 நடையின் 42வது நிமிடம் வந்து நிற்கும். வாருங்கள், தொடர்ந்து நம்ம அந்த மருத்துவ ஆலோசனை குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் வி சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர், சென்னை. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா ஒரு சிறு வயது 35 வயது இருக்கும் ஒரு வாலிபர் சேலத்தில் ஜிம்மே நடத்திட்டுருக்காரு. ஜிம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். இதே மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப அடிக்கடி வருது, இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில். இந்த ஜிம் என்ற உடற்பயிற்சி செய்வது என்பது மனிதனை உற்சாகப்படுத்தி இதயத்தை ஸ்ட்ராங்காக பண்ணி உடல் நலத்துடன் இருக்கிறது தான் ஜிம்முக்குன்னு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது. எந்த உடற்பயிற்சியும் அவர்களுக்கு பண்ணுபவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி என்று கொடுக்கும் பொழுது என்டார்ஃபின் என்ற ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது. என்டார்ஃபின் என்ன அர்த்தம்? உங்கள் உள்ளே உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். இதே இந்த மார்ஃபினை இன்ஜெக்ஷனாக போட்டு போதைப் பொருளாக நினைத்தால் அது உங்களை கொன்றுவிடும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியில் சுரக்கப்படுகின்ற என்டார்ஃபின் உங்களை 100 வருடம் கடந்து இதயத்தையும் சேர்த்து பாதுகாத்து கொள்ளுகின்ற சக்தி அதுக்கு மட்டும்தான். இப்பொழுது நடக்கிறோம், ஓடுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், ஸ்விம் பண்ணுறோம், ஜிம் போகிறோம். அது அனைத்தும் உடற்பயிற்சி இன்றியமையாதது. இந்த உடற்பயிற்சி அனைத்தும் ஒருவருக்கு என்டார்ஃபினை கூட்டி அவர் வாழ்க்கையை கூட்டுவதற்காகத்தான் நடைமுறையில் வந்தது. ஆனால் இந்த ஜிம் பண்ணுறவங்க என்ன ஆகுதுன்னா, அது ஆர்த்தத்தோட, வெறியோட, ஆவேசத்தோட குறிப்பிட்ட நேரம் ஃபிக்ஸ் பண்ணி உடம்பை நல்லா பில்டு பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் குறைக்கணும், ட்ரிம் ஆகிடணும், ஆள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஹார்மோன் அட்ரினல் என்ற எதிர்மறை எண்ணங்களாக மாறி அந்த அட்ரினல் ஹார்மோன் உடனே என்ன பண்ணுது பாருங்களேன். அந்த படத்து மேலே உங்களை சொல்ல விரும்புகிறேன். இதான் இதய ரத்த குழாய்ங்க. இந்த இதய ரத்த குழாயில் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்கவே தான் அவங்க இதயம் வேலை செய்யுது. அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்க 100 வருடம் என்டார்ஃபின் ரத்தத்தில் மாத்திரம் இருக்கும். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன், எவரெல்லாம் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சிங்களேன், அந்த ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் படியுது, கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு ரத்த குழாயில் படிகிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது.
அந்த கொலஸ்ட்ரால் படிவதற்கு குறைந்தது 15, 18, 20 வருடம் கூட ஆகலாம். அப்போ எப்படி இந்த சின்ன வயது உள்ளவர்கள் இறக்கின்றார்கள்? முக்கியமாக வச்சு யாரும் பயமுறுத்தல, புரிஞ்சு கொண்டால் போதும். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வருதுன்னு வச்சிங்களேன். அது வரும்பொழுது பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க. இந்த இரத்த குழாயில் உள்பாகத்தில் ஒரு சின்ன கீறல் விழும். இந்த கீறல் என்று விழுந்தவுடன் அந்த நிமிடத்தை பாருங்கள், 2 நிமிடத்தில் இரத்த குழாய் அடைப்பட்டுடும். இந்த இரத்த குழாய் அடைப்பட்டால் இதயத்துக்கு ரத்தம் போச்சுன்னா அவங்க இதயம் நின்று விடுகின்றது. ஸோ இரத்த குழாய்கள் ரத்தம் உறைவதற்கு காரணம் அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ், அட்ரினல், இந்த கீறல். அது மட்டுமல்ல, இந்த இரத்த குழாய்கள் இப்படி இருக்கணுங்க. அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது வேகமாக சுருங்கும், ஸ்பாசம். அடைப்படுவது ரொம்ப நாள் கழித்து. இவங்களுக்கெல்லாம் இரத்த குழாய் அடைப்பு கூட இருக்க வாய்ப்பில்லை. ஸோ ரத்தம் உறைதல், இரத்த குழாய் வேகமாக சுருங்குது. ஸோ இவர்களே சக்திக்கு மேலே அதிகமாக கடின உழைப்பாக நினைத்து பண்ணும்பொழுது இந்த பின் விளைவுகள் விபரீதத்தில் கூட முடியுது. இவருக்காவது 34, 35 வயது, 23 வயது என் மாணவி கூட சமயத்தில் இறந்துட்டாங்க, டாக்டர் அம்மா. அதேமாதிரி நிறைய உங்களுக்கு புனித் ராஜகுமார் நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ அதுக்காக ஜிம்முக்கு போவேனான்னு சொல்லலை. இந்த ஜிம்முக்கு போவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அதுவும் பாருங்களேன், இது நடந்தது திங்கட்கிழமை. அது பேர் மண்டே மார்னிங் ப்ளூஸ் சொல்கிறாங்க. எப்படின்னா சனி ஞாயிறு நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க. மண்டே விகரசாக செய்யும் பொழுது ஓய்வுலேருந்து வரும்பொழுதே சில பேர் ஆஃபீஸ் போகும்பொழுது இறந்துடுறாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இறக்குறாங்க. உடனே சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 20 வயதுலேருந்து 30 வயது ஆண்கள், பெண்கள் 90 பேர் இறக்குறாங்க. இது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால். அதுவும் முக்கியம், உலக அளவில் இறப்பது காலை 5 மணிலேருந்து 8 மணி வரை, அதுவும் திங்கட்கிழமை. ஸோ எந்த நேரம், எந்த கிழமை எப்படி இருந்தாலும் நீ அனைத்தும் மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டுமே தவிர வேறு ஒரு வழியே கிடையாது. இன்னும் நேர்களுக்கு சொல்கிறேன், இப்போ இதயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இதயம் லெஃப்ட் சைடில் இப்படி இருக்குது. இது ஒரு இதயம், அது சென்ட்ரல் இதயம், மிக முக்கியமானது. ஒவ்வொருவருக்கும் 3 இதயம் உண்டு. இந்த ஒரு இதயம் 2 கெண்டைக்கால், லெஃப்ட் லெக்லேயும் ரைட் லெக்கில் இருக்கேன், கெண்டைக்கால் தசைகள் பெரிஃபரல் ஹார்ட்டுன்னு பேர். அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு இந்த இதயத்தை தேங்காய் செய்வோம். அதுதான் ஒவ்வொரு மனிதனும் டைனமிக்காக இருக்கணும். நடக்கணும், வேகமாக நடக்க வேணும், ஓடலாம், ஜிம்மில் பண்ணலாம், நீந்தலாம், சைக்கிள் ஓட்டலாம். எது பண்ணுவதாக இருந்தாலும் உன்னுடைய சக்தியை அறிந்து நீங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அளவுக்கு தான் பண்ணமே தவிர அது மகிழ்ச்சியற்ற நெகட்டிவாக போகணும் உங்களுக்கு கொண்டு விடும். ஸோ இந்த இதயம் இயங்குவதற்கு 2 கெண்டைக்கால் தசைகளும் முக்கியம். அதை சுருக்கமாக எல்லா நேரங்களுக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஆவதும் மனதினால், அவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். அந்த மனதை நீ மகிழ்ச்சியோடு வைத்து கொண்டால் இந்த இதயம் ஒரு வருடம் இயங்கக்கூடும். பிகாஸ் ஆஃப் என்டார்ஃபின். அந்த மகிழ்ச்சியை இழந்தால் அட்ரினல் உங்களை கொன்று விடுகின்றது. அதை அடிக்கடி சொல்கிறேன், உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிர் உடல் என்பதை 3 ஊக்களாக பிரித்து கொண்டு 56 வருடமாக என் இதயத்துறையில் பணியாற்றுகின்றது சொக்கலிங்கம். 3 மந்திரங்களாக மாற்றினேன். அதை உணர்வு, உணவு, உடற்பயிற்சி என்ற 3 ஊக்களை 3 மந்திரங்கள் தயவுசெய்து அனைவரும் நீங்கள் கூடவே சொல்லணும். நீங்களும் நேயர்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 தாரக மந்திரங்களை இன்றிலிருந்து கடைப்பிடித்து விட்டார். இதை கேட்கின்ற உறவினர்கள், நேயர்கள், நண்பர்கள் அனைவருமே மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி பயன்பட முடியும் என்று மாற்றுக்கருத்தில்லை. அதை உள்வாங்கி நான் செயல்படுவதால் தான் 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் 30 வயதாகின்ற சொக்கலிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் மருந்து கூட சாப்பிட்டதில்லை. அதாவது சொல்கிறேன், இந்த கையில் இருக்கின்ற இந்த பென், இது பாயிண்டர், எதனால வச்சுங்க. இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இந்த கோடு என்பது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று இந்த 3 மந்திரங்கள் சொன்னல அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால்
நாம் அனைவரும் அந்த கோட்டை நாம் நீட்டிக்கொண்டே போக முடியும். எப்பொழுது நீ கடைப்பிடிப்பதை தவறிவிட்டால் அந்த கோடு குறைந்து 20-25 இறந்து விடுப்பீர்கள். ஸோ இருக்கப் போகிறீர்களா, இறக்கப் போகின்றீர்களா, அதுவும் உங்கள் கையில் மட்டும்தான் என்று கூறி, அனைவரும் தயவுசெய்து இறந்த காலம் என்பது உடைந்த பானையாக நினைத்து, வருங்காலத்தை மதிமீது இருக்கின்ற பூனையாக நினைத்து, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொண்டால், உங்களை அறிந்து அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால், நீங்கள் கேட்கின்ற அனைவருமே 100 வருடம் கடந்து வாழ முடியும் என்று மாற்று கருத்தில் என்று கூறி, ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையை தன்னை அறிந்து தனக்கு வேண்டியதை செய்து மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பை இழக்க நேரிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை நோக்கித்தான் என் பயணம் என்று சொல்லி அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லுங்க சார்? முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் அது கரெக்டாக இருந்துச்சு. இது ஒரு 7 minutes சார். அப்படி போட்டுக்கலாமா? அப்படியே அப்படியே போட்டுக்கலாம். சொல்லுங்கள். இந்த ஜெனரேஷன் இல்லை, இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன சொல்ல வந்தீங்க சார்? இப்போ போன ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வாக்கிங், இந்த எக்ஸசைஸ் அதை மட்டும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அதை ஃபுல்லாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே நமக்கு ஜிம்மில் தான் கிடைக்குது அப்படின்ட்டு அதை நோக்கி அது சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தலைமுறை, இந்த ஜெனரேஷன்ஸ் பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டுங்க. ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். அப்படி இருக்கும் பொழுது 72 தடவை துடிக்க வேண்டியதையும் 100-120 தடவை ஃபாஸ்ட்டாக துடித்து உயிரும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுது. அந்த காலத்தில் பாருங்களேன், அனைவருமே எங்கே பண்ணுவாங்க? வயல்காட்டில் போய் வேலை செய்வாங்க. அது உடற்பயிற்சி, அவங்க வேலையே உடற்பயிற்சியாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் உடற்பயிற்சி என்று பார்க்கில் போவாங்க, பீச்சில் போவாங்க, முடிஞ்சவங்களாம் எந்தெந்த இடத்துல போனாங்க. அது அனைத்தையும் சுருக்கி நம்ம கன்வீனியன்ஸ் ஜிம்முன்னு இருக்கலாம், ஜிம்மு வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அங்கே போய் நீங்கள் வந்து அந்த உடற்பயிற்சி மகிழ்ச்சியுடன் செய்து கொண்டால், ஆனால் ஒன்றுன்னு பாருங்கள், இந்த ட்ரெட்மில் பண்ணுறாங்க, வேகமாக வச்சு இன்க்ளினேஷன் அதிகமாக வச்சு அவசரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கு பதில் அது எதிர்மறை எண்ணங்களாக அந்த விளைவுகள் வருவது அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது. ஸோ எந்த நிலையிலும் நீங்கள் என்டார்ஃபின் சுரக்க வைத்து கொள்ள வேண்டும். எந்த சக்தி உங்களுக்கு உணர்ந்து நீங்கள் வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ வந்து 8வது மாடி இதயத்தொழில் தலைவராக இருக்கின்றேன். இன்று வரை 8 மாடி தொழிலுக்கு சொக்கலிங் ஒரு முறை லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. படிக்கட்டில் தான் ஏறி செல்வேன். அது என்னால் முடியுது. அதுக்கு நீங்கள் எல்லாருமே 8 மாடி ஏறணும்னு சொல்ல மாட்டேன். அது சிறு வயதிலேருந்து பழக்கப்பட்டதால் இன்று வரை லிஃப்ட் யூஸ் பண்ணல. புதுசாக கூட லிஃப்ட் வேணும் தான். சார் லிஃப்ட்டில் வாங்கலை சார், நான் என்னன்னு கேட்டேன். லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்றான். எப்பொழுது உடற்பயிற்சி நீங்கள் சேராமல் வைத்துக்கொண்டு உண்ணுகின்ற உணவும் நீங்கள் காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அளவுடன் சாப்பிட்டு கொண்டு, நீங்கள் அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, 1/4 வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும், 1/4 வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக இரவு தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். ஸோ அடுத்த நாள் காலையில் குறைந்த 7லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்கணும். தூங்கும்பொழுது தான் எல்லா உறுப்புகளும் வந்து ஜீரணமாகும். ஸோ உடற்பயிற்சி என்பது சின்ன ஒரு பெரிய ஒரு கிடைத்த ஒரு வரம். அதை நீங்கள் சீராக செய்ய வேணும். ஸோ தூக்கம் மகிழ்ச்சி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, அது பிடிக்கப்பட உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பட்டாம்பூச்சி, அந்த தூக்கமும் அந்த மகிழ்ச்சியும் கையில் வந்து அமர வேண்டும். அதான் நினச்சேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கத்தை விட மகிழ்ச்சியை விட சிறந்த தியானமும் கிடையாது, சிறந்த மருந்தும் கிடையாது. நன்றி சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நாம் இன்னைக்கு டாக்டர் சொக்கலிங்கம் ஐயாவுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர் தன்னுடைய மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கெட்டால் கூட பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். ஆனால் அதுதான் எல்லா மருத்துவர்களும் வேண்ட வேண்டும். இதை வந்து ஒரு சேவையாகத்தான் செய்ய வேண்டுமே ஒழிய அதை தொழிலாக பார்க்கக்கூடாதுங்கிறத அவருடைய கருத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆடியோக்கான விளக்கத்தை நம்ம நித்தம் பார்த்து வருகிறோம். இருப்பினும் வரும் நாளில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம்.
கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு அற்புதமான பரிசு ஒன்று கிட்டட்டும். இன்றைய நாளில் தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், தங்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும். உங்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக டைகர் கிளப்பும் பிரபஞ்சம் அறக்கட்டளையும் துணை நிற்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்து கூறி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.